ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க, 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக சீவி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து இது கூட ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவை நம்ம அப்படியே சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசைய போகிறோம். ஏன்னா வெங்காயத்தில் நமக்கு பிசையும் போது தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். ஆல்ரெடி நமக்கு வெங்காயத்தில் தண்ணி வர்றதுனால அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாதுங்க. நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் மெலிசாவும் தட்டக்கூடாது, ரொம்பவும் அடை மாதிரி தட்டக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். அடிக்கடி இது மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும், 2 பக்கமும் நல்லா கலர் மாறி இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவும் வெள்ளையாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கலர் மாதிரியும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். வெறும் அரிசி மாவும் வெங்காயம் இருந்தால் போதுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம அப்படியே சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான மொறு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.